Hey guys, welcome to Diploma Guidance with Lojna. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பத்தி நம்ம பேசணும். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்க்கு அப்புறமா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 அப்புறம் ஸ்பெஷல் கவுன்சிலிங் இது பத்தின இன்னொரு ஷெட்யூலுமே வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ டிப்ளமோ கைடன்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இல்ல டிஎன்எல்இ அப்டேட்ஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் டிஎன்எல்இ அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் பிரைவேட் ஜாப் அப்டேட்ஸ் எல்லாமே டிப்ளமோ ரிலேட்டடா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து இப்போ புதுசா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி டைரக்ட் செகண்ட் இயர் பிஇ பிடெக் அட்மிஷன்ஸ் 2024 to 2025 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் தான் இதை வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஸோ டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அது கீழே வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. கவுன்சிலிங் ஷெட்யூல்ல கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்பெஷல் கவுன்சிலிங் அதுதான் வந்து 24/7/2024 இருந்து 28/7/2024 வரைக்கும் நடக்குது. சரிங்களா? 24 இருந்து 28 அதாவது 4 டேஸ் நடக்குது ஸ்பெஷல் கவுன்சிலிங். நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் கோட்டால கொடுக்குறவங்க நிறைய பேர் டிஎம் பண்ணீங்க. ஸோ ஸ்பெஷல் கவுன்சிலிங்ல கண்டிப்பா கலந்துக்கோங்க. உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்க பண்ணுங்க. ஏன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கு முன்னாடியே உங்களுக்கான ஒரு இது சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. ஸோ நீங்க கேட்கிற காலேஜ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சன் எக்ஸ் சர்வீஸ் மேன் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு இவங்களுக்காக நடக்கிறதா வந்து இந்த ஸ்பெஷல் கவுன்சிலிங். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் 24/7/2024 நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஆக்சுவலா இது வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் தான். செலக்ட் தான் பண்றாங்க அங்க இருக்கவங்க யார் யாருக்கு எலிஜிபிள் யார் யாருக்கு எலிஜிபிள் இல்ல அப்படிங்கறது. ஸோ எலிஜிபிள் கேண்டிடேட்ஸை வந்து 24/7/2024 4 o'clock வந்து செலக்ட் பண்றாங்க. ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் கெட் அ கால். யார்கிட்ட இருந்து கால் வருதுன்னு பாத்தீங்கன்னா டிஎன்எல்இஏ ஆபீஸ்ல இருந்து கால் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து எந்த நம்பரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோமோ அந்த நம்பர்ல இருந்து தான் நம்மளுக்கு வந்து அந்த நம்பருக்கு தான் வந்து கால் பண்ணுவாங்க. அப்புறமா 25th and 26th ஜூலை ஃபர்தர் கவுன்சிலிங் ப்ராசஸ். ஸோ செலக்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கான சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வந்து அதுக்கப்புறமா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங்க்கு. சரிங்களா? ஆல்ரெடி திரும்ப சொல்ற ஸ்பெஷல் கவுன்சிலிங்னா வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்காக நடக்கிறதா வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங். தயவு செஞ்சு யாரும் குழப்பிக்காதீங்க. இந்த மாதிரி நார்மல் கேட்டகரியில இதுக்கு எதுவுமே அப்ளை பண்ணாதவங்களுக்கு 28ஆம் தேதிக்கு மேல இருந்தா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ நடக்கிறது வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அதுக்கப்புறமா எக்ஸ் சர்வீஸ்மேன் அண்ட் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். ஸோ ஜென்ரல் கவுன்சிலிங் நம்மள மாதிரி ஆளுங்க ஜென்ரல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த வருஷம் வந்து 2 ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஏன் 2 ரவுண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டதும் கம்மியா இருக்கு. அட் த சேம் டைம் கட் ஆஃப் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா நான் என்னோட நிறைய வீடியோ நான் சொல்லியிருப்பேன். நான் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணப்போ என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 6000 இருந்துச்சு. பட் இந்த வருஷம் நான் அப்ளை பண்ணும்போது என்னோட ஓவரால் ரேங்க் வந்து 3000. லாஸ்ட் இயர் என்னோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 104. இந்த வருஷம் என்னோட கம்யூனிட்டி ரேங்க் வந்து 66. ஸோ ஒரு டிராமாட்டிக் சேஞ்ச் இருக்கு. பாதிக்கு பாதி நான் வந்து ஃப்ரண்ட்ல வந்திருக்கேன். ஸோ இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் கட் ஆஃபும் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் அப்ளை பண்ணவங்களும் வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனாலதான் இந்த வருஷம் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 நடக்குது. நிறைய பேர் வந்து எனக்கு டிஎம்ஸ்ல கேட்டீங்க ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 கட் ஆஃப் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ ஜெனரல் கட் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸ்டார்டிங் கட் ஆஃப் ரவுண்ட் 1க்கு வந்து 99.6666. ஸோ நீங்க வந்து வெறும் உங்களோட ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பரை மட்டும் பார்க்காதீங்க, பின்னாடி இருக்க 4 டிஜிட்டையும் பாருங்க. ஏன்னா அதை வச்சுதான் வந்து நீங்க ரவுண்ட் 1ஆ ரவுண்ட் 2ஆ அப்படிங்கறத வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ ரவுண்ட் 1ஓட ஸ்டார்டிங் கட் ஆஃப் வந்து 96.6666. எண்ட் கட் ஆஃப் வந்து 85.5238 இதுதான் வந்து எண்ட் கட் ஆஃப். சரிங்களா? சோ ரவுண்ட் 1க்கான ஸ்டார்டிங் டேட் எப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா 30/7/2024 தான் வந்து ரவுண்ட் 1 நடக்குது. எண்ட் டேட் 31/7/2024. சோ 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் இன்னைக்கும் நாளைக்கும் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. நான் ஆல்ரெடி என்னோட வீடியோல சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோல சொல்லியிருப்பேன். நான் 31ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு நீங்க வந்து நீங்க செலக்ட் பண்ண காலேஜஸ் வந்து சப்மிட் கொடுக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஒரு ஃபார்மேட்டா சப்மிட் ஆயிடும். சோ நீங்க வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் காலேஜ் எதுவோ அதை ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் செகண்ட் அந்த மாதிரி வைங்க. ஒரு ஆர்டரா வச்சுட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் உங்களுக்கு எலிஜிபிளா எடுத்தது கொடுத்துருவாங்க. செகண்ட் காலேஜ் தேர்ட் காலேஜ் அப்படிதான் வருவாங்க. மாத்தி மாத்தி கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்டட் காலேஜ் அண்ட் கோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காம போகும். ஸோ அந்த ஈவினிங் 5 o'clock ஒரு கரெக்டான ஆர்டர்ல வந்து நீங்க சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அந்த காலேஜை செலக்ட் பண்ணி வச்சிருங்க. ஸோ அதுக்கப்புறமா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அண்ட் டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா என்னன்னா, நீங்க கொடுத்துருக்க காலேஜ் வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ல உங்களுக்கு இந்த காலேஜ் தான் அப்படின்னு சொல்லி வந்துடும். அந்த வந்த காலேஜ் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படிங்கறது தான் வந்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன். அந்த 1ஆம் தேதியே நீங்க வந்து எனக்கு இந்த காலேஜ் ஓகே நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த காலேஜ்ல உள்ள சீட் வந்து உங்களுக்காக அலோகேட் ஆயிடும். ஆனா நீங்க கொடுக்காம அதை அப்கிரேட் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அது கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு வேணாம்னா அதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் தான் நடக்கும். ஸோ அதிகமா வந்து அப்கிரேட் பண்ணாதீங்க. எந்த காலேஜ் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வைங்க. ஏன்னா கண்டிப்பா நீங்க கொடுக்குற 2-3 காலேஜ்ல தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க அப்படி வைக்கிறது வந்து பெஸ்டா இருக்கும் நான் சொல்றேன். அதுக்கப்புறமா வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த காலேஜோட நேம் ஆல்ரெடி நான் வந்து அலாட்மெண்ட் காப்பியை வந்து என்னோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருப்பேன். என்னோட லாஸ்ட் இயர் அலாட்மெண்ட் காப்பி அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க எந்த காலேஜ்ல சேர போறீங்களோ அந்த காலேஜ், அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் நீங்க எப்படி ஃபில் பண்ணீங்க, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் அதெல்லாம் கொடுத்து அந்த காலேஜுக்கு தேவையான டீடைல்ஸ் ஒரு சில டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க அதுக்கப்புறம் அந்த இது ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து ரவுண்ட் 2 பாத்தீங்க அப்படின்னா 85.5227 இதுதான் வந்து ஸ்டார்டிங் கட் ஆஃப். எண்ட் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 45.7333 இதுதான் வந்து எண்ட் கட் ஆஃப். ஸோ இதுக்கான ஆன்லைன் சாய்ஸ் ஃபில்லிங் எப்போ நடக்குதுன்னா 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் நடக்குது. ஸோ இதுவும் அதே மாதிரி தான் 5ஆம் தேதி 5 மணிக்குள்ள வந்து நீங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டு கொடுக்கல அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ணி வச்ச ஆர்டர்ல அது பாட்டுக்கு அதுவே அப்டேட் பண்ணிக்கும். ஸோ திரும்ப சொல்றேன், உங்களுக்கு எந்த ஆர்டர்ல வேணுமோ அந்த ஆர்டர்ல வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறமா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் உங்களுக்கான அலாட்மெண்ட் காப்பி வந்துடும். சாயந்தரம் 5 மணிக்குள்ள டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் நீங்க கொடுக்கணும். நான் இந்த காலேஜ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த காலேஜ் வேணாம் அப்படிங்கறத டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷனை நீங்க வந்து கொடுத்துடணும். அடுத்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல நீங்க கொடுத்த காலேஜ்ல எனக்கு காலேஜ் நீங்க ஓகேன்னு கொடுத்துருக்கீங்களா அந்த காலேஜ் மூலியமா ஒரு அலாட்மெண்ட் காப்பி வரும். அந்த அலாட்மெண்ட் காப்பியை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு தான் பிரிண்ட் அவுட் போட்டுட்டு காலேஜ் எடுத்துட்டு போகணும். ஸோ இதுதான் வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2க்கான ப்ரொசீஜர். நம்ம சேனல்லேயே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்றேன். நியரஸ்டா அப்லோட் பண்ணாதான் கொஞ்சம் பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும். முன்னாடியே அப்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அடுத்து SCA அகேன்ஸ்ட் SC. நான் என்னோட ஆல்ரெடி பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். SCA அகேன்ஸ்ட் SCனா என்ன, BSc கவுன்சிலிங் பத்தி எல்லாமே நான் டீடைலா சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. அந்த கவுன்சிலிங் வந்து SCA அகேன்ஸ்ட் SC எப்போ நடக்குதுன்னா 7ஆம் தேதி அப்புறம் 8ஆம் தேதி நடக்குது. அது ரெண்டுமே சாய்ஸ் ஃபில்லிங்னா இதே மாதிரி தான் கன்ஃபர்மேஷன் அலாட்மெண்ட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் எல்லாமே கொடுத்துருவாங்க. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கும் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு காலேஜே கிடைக்கல, இல்ல அப்ளை பண்ண மறந்துட்டீங்க, இல்ல அரியர் வச்சு பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாம் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணலாம். அது வந்து 1ஆம் தேதி 7ஆம் தேதி. இந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் நான் கீழே கொடுத்துருக்க வீடியோவை பாருங்க, அதுல ஃபுல் டீடைலா சொல்லியிருப்பேன். அப்புறம் BSc முடிச்சவங்களுக்கான கவுன்சிலிங் நடக்குது. ஸோ இதுதான் வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்னது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லெட்ஸ் ஆல் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். ஓகேங்களா? நல்ல காலேஜே நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜ்ல கிடைக்கும்னு பார்ப்போம். இன்னொரு விஷயமும் சொல்லிக்கிறேன் என்னன்னா, இப்போ உங்களுக்கு வந்து நீங்க ECE தான் வேணும் அப்படின்னு அடமெண்டா இருக்கீங்க அப்படின்னாலும் லாஸ்ட் இயர் நான் அப்படிதான் இருந்தேன். எனக்கு ECE தான் வேணும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போர்ட்டல்ல எனக்கு ECEங்கிற ஒரு கோர்ஸே காட்டல. ஃபுல்லாவே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சம் அதர் கோர்சஸ் வேற கோர்சஸ் தான் காட்டுச்சே தவிர்த்து ECE கோர்ஸ் எனக்கு காட்டல. அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஸோ நான் வந்து EI தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல வச்சேன். ஸோ எனக்கு வந்து அப்ப நான் சுத்தமா ஒரு நாலேஜே இல்லாம EIனா எனக்கு என்னன்னே தெரியாம நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு இஷ்யூ ஆகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா ECE இல்லைனாலும் அதுக்கு அடுத்து எனக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சா ஓகே, இல்ல அது இல்லைனாலும் எனக்கு இந்த கோர்ஸ் கிடைச்சா ஓகேன்னு சொல்லி எப்படி சொல்றது, ஸ்டாண்ட் பையா இன்னொரு கோர்ஸ் வந்து நீங்க ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது இல்லைன்னா இதை படிச்சா ஓகே பெட்டர் அப்படிங்கிறது. ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் டைம்ல நீங்க போய் உங்களால யோசிக்க முடியாது, தேட முடியாது, அப்படின்னா என்னன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ லாஸ்ட் இயர் எனக்கு வந்து இது நடந்துச்சு. ஸோ அதனாலதான் இந்த வருஷம் நான் ரொம்ப நிறைய அனாலிசிஸ் பண்ணியிருக்கேன். என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் இந்த வருஷம் ரொம்பவே இன்டெப்தா நான் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ நான் வந்து ஸ்டாண்ட் பையா நிறைய கோர்ஸ் நான் வந்து என்னோட மைண்ட்ல நான் வச்சிருக்கேன். ஒருவேளை எனக்கு ECE கிடைக்கலன்னா இது, இல்ல அதுவும் கிடைக்கலன்னா இது அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இஷ்யூ உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா இப்பவே நீங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் பை கோர்ஸ் வந்து நீங்க யோசிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.